Hello sweeties, Assalamu alaikum. Welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டுக்க இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் பார்ட்டி டைம் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது இந்த மேக்கப் லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு க்ளோயி எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என் ஆல் டைம் ஃபேவரட்டான அரோமா மேஜிக்கோட ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறேன். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் நல்லா உங்கள் கிட்டே இருக்க நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணோம். அதுக்கு நான் வெட் அண்ட் வைல்ட் ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அதை எடுத்து உங்கள் டீ சோன், உங்கள் சீஸ் ஏரியா, உங்களுக்கு ஆயில் எங்கே வந்து அதிகமாக வந்து செக்ரிகேட் ஆகுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய லிப்பை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு நான் லிப் பாம் எடுத்திருக்கேன். இப்போ என் லிப்பை நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டிங்க்கு நான் NIBயோட ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். இது எங்கெங்கே எனக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் அப்புறம் வந்து டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது ஃபேஸில், அங்கெல்லாமே நான் வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் எந்த ஒரு பிக்மெண்டேஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்கின்னில். இப்போ நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன், இதுக்கு நான் வெட் அண்ட் வைல்ட் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா டாஃபி. இப்போ இதை நான் வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். டாட் டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். இப்போ இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டரே வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே டைம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட மேக்கப் வந்து சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ இதை நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கன்சிலர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஷேடோட நல்ல லைட்டர் ஷேடு. இது வந்து நான் வந்து ஹைலைட் பர்பஸ்க்காக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என் கண்ணுக்கு கீழே ஐலிட் மேலே எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது நல்லாவே பாப்பப் ஆகி தெரியும். இப்போ இதை நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இன்சைட்டோட அந்த லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் என்னோடய கண்ணு கீழே எனக்கு எங்கெங்கே வந்து ஆயில் செக்ரிகேட் ஆகுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ப்ளூ ஹெவனோட இந்த ஐப்ரோ இது எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோ வந்து நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபூலி வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கோம் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நான் 2 ஐப்ரோக்கு பண்ணிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஐஷேடோ பேலட்டில் வந்து நான் இந்த ஷேட் எடுத்து என்னோடய வந்து க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். க்ரீஸ் ஏரியா ஃபுல்லாகவே நான் இதை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்ளை பண்ணி. நான் அதுக்கு வந்து ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இன்னும் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஐஷேடோ நல்லாவே பிளெண்ட் பண்ணால் தான் வந்து ரொம்ப வந்து ஆக்வர்டாக இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ இதை நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆரஞ்ச் சிம்மரி ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன். அது என் கையிலேயே எடுத்து என்னோடய ஐலிட் ஏரியாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அங்கே மட்டும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என் கையிலேயே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஐ லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோடய 2 கண்ணுக்குமே நான் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐலைனருக்கு வந்து நான் டாஸ்லர் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். நார்மல் லைன் தான், விங் லைன் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து என்னோடய 2 கண்ணுக்குமே நான் வந்து ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து காஜல் தான் வந்து என்னோடய வாட்டர் லைனுக்கு அப்ளை பண்ணுறேன். நான் என்னோடய 2 கண்ணுக்குமே வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐஷேடோவுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரீஸில் அப்ளை பண்ண அதே ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய வாட்டர் லைனுக்கு லைட்டாக வந்து நான் வந்து அங்கே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். என் வாட்டர் லைன் கீழே, அந்த காஜலுக்கு கீழே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் மஸ்காரா தான், மெப்ளினோட மஸ்காரா எடுத்திருக்கேன். அதை என்னோடய அப்பர் லேஷஸ்லேயும் லோயர் லேஷ்லேயும் நல்லாவே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்டோருக்கு நான் வந்து இன்சைட்டோட அந்த ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். கான்டோர் ப்ளஸ் ஹைலைட்டர் ஸ்டிக் தான் இது. ஃபர்ஸ்ட் நான் கான்டோர் பண்ணிக்க போகிறேன். அது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து டேபிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதிலே இருக்கிற வந்து ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அது வந்து நான் என்னோடய டீ ஜோன் ஏரியா, அந்த நோஸ் ஏரியா இதிலெலாம் வந்து நல்லாவே ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய சீஸ் ஏரியா இந்த இடத்துலலாம் வந்து நான் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய வந்து ஐலிட் ஏரியாவில் வந்து அந்த இன்னர் லிட் ஏரியாவில் கொஞ்சமாக வந்து அந்த ஹைலைட் வைக்கிறேன். லைட்டாக மட்டும் நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எங்கெங்கே ஹைலைட் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட அந்த டைமண்ட் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் வந்து என்னோடய சீஸ் ஏரியாலலாம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மிஸ் ரோஸ் லிப்ஸ்டிக் பேலட்டில் தான் நான் வந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லைட் மெரூன் மாதிரி இருக்கும்.
அப்ளை பண்ணும்போது. ஃபைனலாக அந்த மேக்கப் லுக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இந்த மேக்கப் லுக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.